நம்ம கயலோட குடும்பத்துக்கு தான் இப்போ மேலும் மேலும் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஒரு பிரச்சனை இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஏற்கனவே கள்ள நோட்டு மாத்தி வச்ச பிரச்சனை வந்து இப்ப இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அத வச்சு வேற வந்து இப்ப அடுத்த ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த கள்ள நோட்ட மாத்தி வச்சது யாரு, என்ன, ஏது அப்படின்றது எதுவுமே வந்து இப்ப தெரியாம இருந்துட்டு இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றது தெரியாம அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்ம இவங்க தேவியோட வாழ்க்கையும் தாண்டி இங்க விக்னேஷ் பண்ண விஷயம் எல்லாரோட மனசுலயும் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா நம்ம அன்பு முன்கோபக்காரரா இருந்தாலுமே கூட கடைசியா என்னாச்சு, அவர் நினைச்ச மாதிரி நடந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம தேவிக்கு நல்லது நடந்துச்சு. நம்ம தேவி இப்போ தெளிவா சொல்லிட்டாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது இங்க வந்து நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. விக்னேஷ் இல்லை, விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நான் எப்போவுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவன் காலில் விழுந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமான வந்து ஒரு இதில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல். அதே மாதிரி தேவி இவ்வளோ தீர்க்கமாக சொன்னதுக்கப்புறமா இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது எழில் இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இவங்க மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியை கை காட்டும்போது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க தம்பி, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா, அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு நீங்கள் யார், ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு ரொம்ப வந்து இப்போ பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கயலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கயலுக்கும் நல்லாவே புரியும் இந்த ஒரு விஷயம் எல்லாமே. அதாவது உண்மையிலேயே இது எல்லாமே தவறான விஷயம் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாப்பிள்ளை சொல்லியிருக்கக்கூடாது, அதாவது தன்னோட புருஷன் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது மூர்த்திக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா மூர்த்தி இங்கே பாருங்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அண்ணி, கொஞ்சமாச்சு கேளுங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ எழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பண்ணார், அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்ல, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி இப்படி பேசுகிறாங்க, கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கயல் என்ன பேசிகிட்டு இருக்க கயல், நீ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது உனக்கே கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்கா, ஏதோ எழில் மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தப்பாக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லலை, ஆனால் உண்மையிலேயே அவர் பேசுறது தப்பு தானே. என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என் பொண்டாட்டின்னு இல்லை, யாராக இருந்தாலுமே தன்னோட புருஷனை பற்றி தப்பாக பேசும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த மாதிரி தானே என் பொண்டாட்டியும் கேட்டிருக்கா. இதுக்கு மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, அவர் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை கயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்த பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிடுது. அதில் நம்ம மூர்த்தி சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு கயலுக்கு பயங்கரமாக நதிச்சு. ஏன்னா எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதுவும் மூர்த்தியெல்லாம் சொல்கிறத கேட்டால் இன்னும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏற்கனவே எழில் வந்து நம்ம தனம் பேசுறதுலையே ரொம்ப மனசு உடஞ்சி போனது மட்டும் இல்லாமல் இன்னும் பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மூர்த்தியும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை எதை பற்றியும் பேசாமல் இருக்க சொல்லு கயல், இதுக்கு மேலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவத்தில் சொல்ல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அதுவும் இல்லாமல் மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோபமாக பேசின உடனே நம்ம எழில் இருந்துட்டு இல்லை கயல், இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னு வையேன் கண்டிப்பாக என்னை விட ஒரு கேவலமானவன் யாருமே இருக்க முடியாது. இந்த குடும்பம் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட வேணாம், ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஒரு மனுஷனாக மதிச்சா போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், இந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க எல்லாருமே இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கு மேலே இருக்கவும் மாட்டேன், இந்த வீட்டில் விட்டு நான் போகிறேன், நீ இங்கே இருக்கையல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது நான் வேணும்னா நீ வா அப்படின்ற மாதிரி நான் உங்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க மாட்டேன். உனக்கு தோணுச்சுன்னா நீ என் கூட வா. உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் உட்கார வச்சு ஏதோ ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு எடுத்து ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு போய் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிச்சு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திறமை இருக்குது. எனக்கு திறமெல்லாம் இல்லாமலாம் இல்லை. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவும் முடியாது. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இப்போது பயங்கர அதிர்ச்சியோடு இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்திக்கிட்ட இங்கே பாரு மூர்த்தி, நான் உன்னை தப்பாக சொல்லலை. கண்டிப்பாக நான் சொன்னது தப்பாகவே இருந்தாலுமே கூட நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து இப்போ பேசாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சுருக்கவே கூடாது. ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போது நம்ம இவங்க கையல் அதாவது எழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி இருந்துட்டு ரொம்ப கோபத்தோடு பேசின உடனே இவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு சம்பவத்தெல்லாம் கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நம்ம மூர்த்தி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு உண்டானது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கையில் இருந்துட்டு யார் பக்கம் பேசுறது, ஒரு பக்கம் எழில் பக்கம் பேசுதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி பக்கம் பேசுறதா அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க. மூர்த்தி நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க மூர்த்தி, அவர் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ளை, அவரை பற்றி ஏன் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, என்ன தான் உன் பிரச்சனை? இப்போது அந்த கள்ள நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் எடுத்தாங்க அப்படின்றத உடனடியாக கண்டுபிடிச்சாகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த கள்ள நோட்டு யார் தான் எடுத்திருப்பாங்க. அதாவது இப்போது இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு உங்கள் அம்மா சிவசங்கரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கே என் பெரியம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க எல்லாருமா சேர்ந்து தன்னோட அம்மா மேலே வந்து இப்படி பழியாக சுமத்துறாங்களே, அவங்க கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் இப்போது எழில் வேற கோவப்பட ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக அந்த கள்ள நோட்டை மாற்றினவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாளில் நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க மட்டும் என் கையில் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க தானே போகிறீங்க, 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது 2 பேரையுமே கொஞ்சம் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமான இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பியிருப்பார். மூர்த்தி ஒரு பக்கம் கோவத்தில், இப்போ எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம மூர்த்தி, தனம் இவங்க எல்லாருமே எளிதில் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.